ஆக்ட்ரஸ் அனுபமா பரமேஸ்வரன். இவங்க இந்த மாதிரியான படத்தை நடிப்பாங்கன்னு சொல்லி நான் சத்தியமா எதிர்பார்க்கல. படம் பார்க்குற நம்மள ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு மூவியா இந்த படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. டேரக்டர் ஏஆர் ஜீவா இவரோட இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் இவங்களோட நடிப்பில் இப்போ ஒரு ஃபீமேல் சென்ட்ரிங் மூவியா ரிலீஸ் ஆயிருக்க லாக்டவுன். இந்த படத்தோடைய என்னுடைய ஹானஸ்டான ரிவ்யூ தான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்த மட்டும் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். நான் உங்க தர்ஷன். லாக்டவுன் இந்த படம் தமிழ் சினிமா வந்து ரிலீஸ் ஆயிருக்க ஃபீமேல் ஓரியன்டட் மூவியாக தான் வந்திருக்கு. டேரக்டர் ஏஆர் ஜீவா அவர்கள் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் தான் அவருடைய ஓன் டேரக்ஷன் வந்திருக்க முதல் படம். நீர்பறவை, சுந்தரபாண்டியன், இப்போ ரீசெண்டாக அயோத்தி, இது மாதிரி பல படங்களுக்கு மியூசிக் டைரக்டராக இருந்த ரகுநந்தன் இவர் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் இவங்க கூட சேர்ந்து சார்லி, நிரோஷா, பிரியா வெங்கட், ஸோ இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்கு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லாருமே மறக்க முடியாத ஒரு காலம் அப்படின்னா அது இந்த கோவிட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் நடந்த லாக்டவுன் நம்ம எல்லாருக்குமே புதுசாக இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்த பார்க்குற மாதிரி நம்மளோட ஃபீல் கொடுத்துச்சு. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நள்ளிரவு முதல் அடுத்த 21 நாட்கள் நாடு முழுவதும் ஊரடங்கு. அந்த கொரோனா லாக்டவுனை இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு அந்த கொரோனா லாக்டவுன் காலம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ தனியாக இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட நல்லா ஜாலியாக வீட்டிலே இருந்தோம், வேலைக்கு போகல, ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல. ஸோ இது மாதிரி ஒரு சில பேருக்கு தோணலாம். ஆனால் இதே இன்னொரு சைடில் கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால நம்மளோட ஃபினான்ஸ் ரீதியாகவும் சரி, மெடிக்கல் ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்களை சந்திச்சு, ஸோ நிறைய உறவுகளை இழந்து, நிறைய பேருக்கு வேலை போய் அது மூலிமா நிறைய பிரச்சனைகள் வந்து, ஸோ இது மாதிரி அந்த கொரோனா டைம் இனிமேல் வந்துடவே கூடாதுப்பா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொரோனா டைமில் ஒரு பொண்ணுக்கு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை தான் இந்த படத்தில் படமாக எடுத்திருக்காங்க. எஸ், இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இந்த படத்தில் ஆக்ட்ரஸ் அனுபமா பரமேஸ்வரனும் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாக வந்திருக்காங்க. அப்பா, அம்மா, தங்கச்சி, பாட்டின்னு சொல்லி ஒரு நார்மலான ஃபேமிலியை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் படித்து முடிச்சு சரியான வேலை கிடைக்காம அந்த வேலையை தேடி கஷ்டப்படுற ஒரு பொண்ணாக தான் இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பண்ண ஒரு சின்ன தப்புனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வருது. அந்த பிரச்சனையை அவங்க வீட்டில் அவங்க அப்பா கிட்ட இருந்து மறைச்சு அந்த பிரச்சனையை அவங்களே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கிடையில் கொரோனா லாக்டவுன் வேற போட்டுறாங்க. இப்போ அந்த பிரச்சனையை வெளியவும் சொல்ல முடியல, அந்த பிரச்சனையை தனியாகவும் ஃபேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை எப்படி அவங்க அந்த பிரச்சனையை முடிச்சாங்க அப்படிங்கிறதான் இந்த லாக்டவுன் படத்தில் தெளிவாக காமிச்சிருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுதான் இந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரியை வச்சுக்கிட்டு இந்த படத்தை எந்த அளவுக்கு ரேசியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வைஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. இந்த படம் எதை நோக்கி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மைண்ட் செட்டு நமக்கு செட் பண்ணுற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த படத்தோட எண்டிங் வரைக்கும் ஸோ ரொம்பவே ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துலையுமே ஸோ போரிங்கான ஒரு சீன்ஸோ இல்லை லேகான சீன்ஸோ கிடையாது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த ஒன் சாங் மட்டும் இந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. ஸோ அதை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த படத்தை ஓவரால் பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளேல நல்லா மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரியுது. அனிதா அடிக்கடி வெளியில போயிட்டு வரா, எது கேட்டாலும் கோவப்படுறா, போனையே பார்த்துட்டு இருக்கா. அடுத்ததான் இந்த படத்தோடைய மியூசிக்கல் ஒர்க். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த படம் அப்படிங்கிறது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபுல் சீரியஸ் டோனில் ஒரு படமாக போகுது. நிறைய இன்டென்சிவான சீன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க டென்ஷனை ஆடியன்ஸில் நமக்கு கன்வே பண்ணுறதுக்கு அந்த சீனில் நடிச்சிருக்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட ஆக்டிங்கோ இல்லை அவங்க பேசுகிற டயலாக்கோ மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் மக்களுக்கு அந்த சீனை பார்க்கும்போது ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுறது. ஸோ அந்த இடங்கள்லாம் இவரோட மியூசிக் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் அமைஞ்சிருக்கு. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுத்திருந்தாலும் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது ஸோ குட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஃபிலிமோட்டோகிராஃபி ஸோ ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸோட ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் மெயின் லீடாக இருக்கக்கூடிய அனுபமா பரமேஸ்வரன் இவங்களை பற்றி கொஞ்சம் நம்ம லேட்டராக பேசலாம், ஏன்னா அவங்களை பற்றி பேச வேண்டிய நிறைய இருக்குது. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அனுபமா இவங்களுக்கு அப்பா அம்மாவை நடிச்சிருக்க சார்லி அண்ட் நிரோஷா, ஸோ இவங்க 2 பேரோட ஆக்டிங், அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டாக இருக்க பிரியா வெங்கட், ஸோ இவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே எந்த அளவுக்கும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. அவங்க கேரக்டரை எந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஓவரால் டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான படமாக தான் வந்திருக்கு. தாண்டி இந்த படத்தில் அவங்க சொல்ல வர விஷயம் என்ன, இந்த படத்தோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை பெத்த அப்பா அம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட தைரியமாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேறு யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்தோட கன்க்ளூஷனாக முடிச்சிருக்காங்க. சாரிப்பா, இனிமே எப்படி பண்ண மாட்டேன். இந்த பாயிண்ட் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டிய ஒரு பாயிண்டாக இருக்குது. அப்பா அம்மா கிட்ட எதையுமே மறைக்காமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட போய் தைரியமாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது கூடவே இன்னொரு பாயிண்டையும் அவங்க அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த படம் இன்னுமே நல்ல படமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
அது என்ன அப்படின்னா, பசங்க எப்படி எல்லா விஷயங்களும் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அவங்க சொல்கிறாங்களோ, அதே மாதிரி அப்பா அம்மாவும் பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதனால் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷனில் ஒரு பையனோ பொண்ணோ அப்பா அம்மா கிட்ட எதையாவது சொல்கிறது தயக்கமாக இருக்குது, அவங்கள்ட்ட சொல்லாமல் ஒரு சில விஷயத்தை மறைச்சி பண்ணுறாங்க அப்படின்னா, அது அவங்க அப்பா மேலே இருக்கக்கூடிய பயமாக தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா, யாராக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட ஓப்பனாக பேசுறதுக்கு பயப்பட தான் செய்வாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் இந்த படத்தில் இன்னுமே கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருந்தா இந்த படம் இன்னமும் கொஞ்சம் நல்ல படமாக வந்திருக்கும். எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அடுத்தது அந்த படத்துடைய மெயின் லீடான அனுபமா. ஸோ இவங்களோட ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தில் அவங்க எஃபர்ட்லெஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எந்த இடத்துலையுமே இவங்களோட ஆக்டிங் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. அதே மாதிரி இவங்களோட ஆக்டிங் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியல. இந்த படத்தில் அவங்க அனிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல ஒரு பொண்ணு இந்த சூழ்நிலை இருந்திருந்தா அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த படத்தை அவங்க நடிச்சிருக்காங்க. வர வர உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனுப்பமா இந்த மாதிரியான கதையை சூஸ் பண்ணி அதில் இந்த மாதிரியான கேரக்டர் நடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இப்போக்கி இருக்க ஆக்டர்ஸில் இவங்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆக்டர்ஸாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரியான கேரக்டரை தைரியமாக சூஸ் பண்ணி அதை கரெக்டாக இந்தளவுக்கு எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரால் படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை வேறு ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. எதனால் அப்படின்னா அந்தளவுக்கு அனுபமா பரமேஸ்வரனோட நடிப்பு அப்படிங்கிறது இந்த படத்தில் இருந்திருக்கு. இவங்களை தாண்டி இந்த கேரக்டரை வேறு யாராலையுமே இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கும்போது நான் ஏதோ ஓவரே எக்ஸாஜரேட் பண்ணி இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது கொஞ்சம் டீப்பராக இந்த படத்தை பற்றி பார்த்துருந்தாலோ இல்லை அனுபமா பரமேஸ்வரனோட ஆக்டிங்கை பற்றி நீங்கள் பார்த்துருந்தாலோ கண்டிப்பாக நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடலாண்டி. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பாயிண்ட் சொல்லி ஆரம்பிச்சிருப்பேன். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு டிஸ்டர்பிங்கான மூவி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அப்படி என்னப்பா இந்த படத்தில் டிஸ்டர்பிங்கான மூவி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படத்தோட அந்த லாக்டவுன் அப்படிங்கிற அந்த டைட்டிலை பார்த்துட்டு இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு போகும்போது நான் என்ன மைண்ட் செட்டில் போனேன் அப்படின்னா, ஸோ லாக்டவுன் பீரியடில் ஒரு பொண்ணுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாகவோ இல்லை ஃபேமிலி இஷ்யூஸ்னாலே ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அதை இந்த படத்தில் ட்ரூவாக காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது. ஸோ ஆனால் இந்த படத்தோட கதையே வேறு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் நோக்கி போகிற வரைக்கும் ஸோ ஓகே இது ஒரு நார்மலான படம், ஆனால் கொஞ்சம் டென்ஷன் கிளப்புற மாதிரி இருக்குது, நம்ம அந்த படத்தோட ரிலேட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக இந்த படத்தை கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு கிளைமேக்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. நான் எதனால் இது இப்படி அழுத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் உள்ள ஒரு பர்சன். நான் வந்து ஒரு படமாக பார்க்குற ஒரு ஆள். இந்த படத்தை பார்த்து பயப்படுறதோ இல்லை இந்த படத்தில் வந்து எமோஷன் சீன்ஸ் கண்டி நான் கனெக்ட் ஆகுறதோ அப்படிங்கிறது பெருசாக எனக்கு இருக்காது. ஆனால் நான் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது என்னோட மனசுக்குள்ளே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏன்ப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸை ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் எனக்கு தோணுச்சு. என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் ஒரு ஆளுக்கே இந்த படம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தோணும் போது என்னை விட லைட் ஹார்ட்டட் பீப்புள்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக டிஸ்டர்பிங்காக தோணும். செம்ம ஃபிகர் மயிறு அப்ப அங்கிள் அவன் சாப்பிட்டு மச்சான். ஸோ இந்த படம் ஒரு ஃபேமிலிக்கான படமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு மெச்சூரான ஆடியன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த படத்தை போய் பாருங்கள். ஒருவேளை எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே மெச்சூரான ஆடியன்ஸ் தான் ப்ரோ, நாங்கள் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்குறது உங்களோட சாய்ஸ். பட் ஃபேமிலியோட போய் பார்க்குறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அந்த பார்க்குற ஒரு 10 பேரில் யாருக்கும் ஒருத்தருக்காவது இந்த படத்தோட ரொம்ப டிஸ்டர்பாக தோணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல படம், பட் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கக்கூடிய படமாக இந்த படம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த லாக்டவுன் படத்துக்கு என்னுடைய சேனல் சார்பாக நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னா 10க்கு 7.5 கொடுப்பேன். ஸோ இது என்னுடைய ஹானஸ்டான ரிவ்யூ அண்ட் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரேட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் இனிமேல் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்ல மைண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸுக்கு நம்மளோட ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அண்ட் பை.